பேரண்ட்ஸுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸுன்றது லவ்வாக இல்லாமல் ஃப்ரெண்டு மட்டும் சொல்கிறாங்க. நல்லா இருக்கு, பார்த்து பயப்படம் நல்லா இருக்கு. ஏன்னா ஸ்பெஷல் இருக்கு, கொஞ்சம் ஃபேமிலியே கண்டென்ட் தான். படத்துல வந்து சொல்ற மெசேஜ் நல்லா இருக்கு. அது இல்லாம வந்து இனிமே எப்படி பொண்ணுங்க எப்படி வளர்க்கணும், ஃபேமிலியை எப்படி பாத்துக்கணும்ன்றது வந்துட்டாங்க. எல்லாமே கிளாமர்ல உண்டா, போலீஸ்லாம் இல்ல. படத்துல வந்து ட்விஸ்ட் நல்லா இருக்கு, லாஸ்ட்ல ட்விஸ்ட் நல்லா இருக்கு, ஆக்ஷன் நல்லா போயிருக்கேன், சாங்ஸ்லாம் நல்லா இருக்கும், டிகே நல்லா இருக்கு. படத்துல காமெடி ஹியூமர் சென்ஸ் ஒர்க்கா இருக்கு. சாரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு தெரியல, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. லேடிஸோ ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய படம் தான், எல்லாரும் பாருங்க. ஆடியன்ஸோட ரியாக்ஷன் அவங்க நிறைய இடத்துல என்கரேஜா பண்ணாங்க. ஸோ நீங்க எல்லாம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்க. தேங்க்யூ. பயங்கரமா உட்காந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மசாலாவோட மிக்ஸ் பண்ண ஒரு அழகான கேர்ள்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற படம். இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து கேர்ள்ஸ் எந்த அளவுக்கு ஏமாறுறாங்க, வீக்கா இருக்க கேர்ள்ஸை எப்படி ஏமாத்துறாங்க, எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கேர்ள்ஸ் டவுன் ஆனா எவ்வளோ நல்ல பொண்ணாவே இருந்தாலும் அந்த இடத்துல எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாவே காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து ஃபயர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு கிளிம்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அப்பயே தெரியும் மசாலா இருக்கும்னு, பட் இந்த அளவுக்கு மசாலா இருக்குமா அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் அதிகமா காமிச்ச மாதிரி இருந்தது. அது கம்மி பண்ணிருக்கலாமா, ஒருவேளை பசங்களுக்காகவே வச்ச மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. இல்ல ஃபேமிலி குழந்தைங்களோட தான் பார்த்துருந்தாரு, ஏ கண்டென்ட் தான். பட் ஆனா என்னன்னா கேர்ள்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா எவ்வளோ ஃபேமிலி கேர்ள் இப்போ இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய விஷயம். எந்த விஷயத்துல நம்மளை ஈஸியா ஏமாத்துவாங்க அப்படிங்கறத நம்மளுக்கு புரிய வைக்கிறதுல நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து அதாவது காஸ்ட்லியான கேர்ளா இருந்தாலும் சரி, புவர் ஃபேமிலியில இருந்தாலும் சரி, தனிமை அந்த ஒரு விஷயம் வந்து கேர்ள்ஸ் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும், அந்த டைம்ல எப்படிலாம் ஏமாத்துவாங்கங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருவாங்க. ஆக்சுவலி ரெண்டுலயுமே உங்களுக்கு பசங்களுக்கு ஏற்ற இதெல்லாம் இருக்கும். ரெண்டுமே விறுவிறுப்பா போனதான் அந்த படத்தோட ரொம்ப ஹைலைட். ஏன்னா ஒரு 5 பொண்ணுங்கன்னா 5 பொண்ணுங்க ஏகப்பட்ட பொண்ணுங்க இருப்பாங்க. அதுல 5 பொண்ணுங்க எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஏமாறுறாங்க அப்படிங்கிறது எனக்கு அதுல காமிச்ச விதத்துல வந்து எப்படின்னா, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில இருக்கிற ஒரு கேர்ளா இருக்கட்டும், அந்த பொண்ணு எப்படி ஏமாறுது, ஒரு இன்னசென்டான பொண்ணு எப்படி ஏமாறுது, ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, ஒரு நல்ல பணக்கார பொண்ணு ஹெவியா படிச்சிருக்கு, ஆனா அவங்க எப்படி ஏமாறுறாங்க, எந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இப்பெல்லாம் ஏமாறுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே காமிச்சிருந்தாங்க. அதுல எனக்கு உண்மை சொன்னா பாலா சார் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி வந்து எனக்கும் டிராகன் மிஸ் பண்றது ரொம்ப ஃபீலா தான் இருக்கு. ஏன்னா டிராகன் மூவி வந்து வேற ஒரு ஜானர், இது டோட்டலா வேற ஜானர், இது வந்து டாக்குமெண்ட்ரி ஜானர் மாதிரி தான். பட் டிராகன் மூவி வந்து அப்படி கிடையாதுல, நம்ம ரசிக்க ஆக்சுவலி அவரை ரசிக்காதவங்க யாருமே இல்லை கேர்ள்ஸ். ஸோ அந்த படத்துல ஐ எம் வெயிட்டிங் தான். படம் வந்து வேற லெவலில் போவோம். நல்லா பொண்ணுங்க சேஃப்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாடகத்தை பற்றி ஒரு போட்டுருக்காரு ப்ரோ. இன்னைக்கு அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கான் ப்ரோ. அது பொதுவாக ஒரு ஜென்ரலாக படத்தை சொல்றாரு ப்ரோ. நல்லா படம் வருவது பார்ப்போம். பொண்ணுங்க சேஃப்டியை பற்றி படம் எடுத்துருக்காரு ப்ரோ. இல்லைங்க ப்ரோ, அதுல நமக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. அவங்க எதை கான்செப்ட் வச்சு எடுத்துருக்காங்க, பொண்ணுங்க சேஃப்டியை பற்றி கான்செப்ட் வச்சு எடுத்துருக்காங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஃப்ரெண்ட்ஸோட வந்து ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியோட வந்து பார்ப்போம் ப்ரோ. இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. இல்லைங்க ப்ரோ, அவ்வளோ காமெடிலாம் இல்லை. படம் இன்ட்ரெஸ்டாக விறுவிறுப்பாக போயிட்டு இருந்துச்சு. இந்த கேஸ் விசாரிக்கிறது, பொண்ணுங்களை பற்றி இந்த ரேப் பண்ணுறது, இதெல்லாம் படம் கொஞ்சம். ஆமாம் ப்ரோ, படம் ஃபுல் மூவிஸ் போர் அடிக்காமலாம் இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருந்தது ப்ரோ. ஸ்டார்டிங்லேருந்து படம் பார்த்து என்ன சேஃப்டியை பற்றி நீ தமிழ்நாட்டில் எப்படி தான் ப்ரோ நடந்துட்டு இருக்கு, அதை பற்றி ஒரு ரியலாக எடுத்துக்காரு ப்ரோ நீங்கள் நடக்கிறது.